வெயிட் ரிடக்ஷன் பிளான்ல போறாங்கல்ல, அவங்க எல்லாமே இந்த ஒயிட் ரைஸை குவிட் பண்ணணும். யாரை பார்த்தாலும் என்ன உங்க ஹஸ்பண்ட் மெலிஞ்சிருக்காரு, சுகர் வந்துச்சா, சுகர் செக் பண்ணுங்க, என்ன வீக் ஆயிட்டீங்க அப்படிங்க பகீர்னதுல ஹெல்த்தியா வெயிட் குறைக்கிறது கூட. ஸோ இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் குளூட்டன் ஃப்ரீ, எல்லா தானியங்களுமே குளூட்டன் ஃப்ரீ. இதுல இந்த வரகு, திணை, சாமை, குதிரைவாளி எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கோயிலோட கோபுர கலசங்கள்ல வச்சிருப்பாங்க. அந்த கோயில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கு லைஃப் இதாகிறதுனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வந்து திருப்பி கும்பாபிஷேகம் பண்றாங்க. அந்த கோயில் கலசத்துல வைக்கிறது என்னன்னா கம்ப்ளீட் வறட்சி ஆகி தண்ணி உணவு இல்லாம போன காலத்துல கூட இதை வச்சு திருப்பி நம்ம விவசாயம் பண்ணிக்கலான்றதுல இந்த வரகு, திணை, சாமை, குதிரைவாளியை வைக்கிறாங்க. அவ்வளோ ட்ராட் ரெசிஸ்டன்ட் அண்ட் கொஞ்சம் இருந்தா போதும் ஒரு ஊரே சாப்பிட்ற அளவுக்கு விளைவிச்சிடலாம். அண்ட் இது வந்து தண்ணியே தேவை கிடையாது ஆக்சுவலி இது விளையிறதுக்கு. இந்த சிறுதானியங்கள்ல நீங்க இப்போ ஒவ்வொன்று எடுத்தீங்கன்னா இப்ப கம்பு வந்து நம்ம ஸ்டொமக்ல குளூட்டனுக்கு நல்லது. கேழ்வரகு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம முதல் கொடுக்கறது. இந்த கேப்பையை ஊற வச்சு அதை வந்து அரைச்சி பால் எடுத்து இந்த கருப்பட்டி போட்டு கொடுத்தா அப்படியே கொலன்னு இருக்கும். அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு நம்ம குழந்தைங்க சூப்பரா தூங்குவாங்க. இந்த 6 மாசம் குழந்தைங்களுக்கு டயட் கேட்கறாங்களே, நம்ம இது சூப்பரான ஒரு டயட் கொடுத்துருக்கோம். கம்பங்கூழும் கேப்பக்கூழும். இந்த கம்பங்கூழ் கொடுத்தா இந்த குழந்தைங்களுக்கு வர ஒவ்வாமை இருக்குல்ல, ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், குடல்ல ஒத்துக்காது, சாப்பாடு ஒத்துக்காது, அந்த ஒவ்வாமையை இது குளூட்டன் ஃப்ரீ மட்டும் கிடையாது, குளூட்டன் அலர்ஜியை கியூர் பண்ற தன்மை கம்புக்கு இருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல இது கேட்கும் போதே. இதுல ஒவ்வொன்றுமே அப்படிதான். ஆக்சுவலி நான் செஃப் தாமு அப்பா நானும் அவரை ஒரு இது கண்டெஸ்ட் கலந்துக்கும் போது அவர் வந்து இந்த வரகை பத்தி அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தார். அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து நாங்க செஞ்சோம். அப்போ இந்த வந்துட்டு இந்த ஒவ்வொரு டிஷ்ஷஸ், இந்த சிகப்பரிசி, கருப்பு உளுந்து, அதெல்லாம் அவ்வளோ அயன். நான் என்ன சொல்வேன், அந்த உளுந்தெல்லாம் நிறைய முட்டி வலி அது இதுன்னு வருவாங்க, பிள்ளைகள்லாம் பேக் பெயின் சொல்லுவாங்க, இடுப்பு வலியெல்லாம். நான் அப்ப சொல்வேன் இந்த உளுத்தம்பருப்பை வந்துட்டு பொடி பண்ணிட்டு முட்டை வெள்ளைக்கரு இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கருல இந்த அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிட்டு முட்டி மேல எங்க இருக்கோ கட்டிட்டு வெள்ளை துணி சுத்திக்கோங்கன்னு சொல்லுவேன். ஃபேஸ் பேக், ஹேர் பேக் மாதிரி பெயின் பேக். எனக்கு எப்படின்னா எங்க தாத்தா சின்ன வயசு எனக்கு அடிப்பட்டப்ப முட்டையும் உளுத்தமாவையும் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு கட்டு போட்டு விட்டாரு. சூப்பரா சரியாயிடுச்சு. அப்புறம் நான் இதை டிப்ஸா சொல்றேன், இது எங்க படிச்சீங்க, இது எங்க தாத்தா வைத்தியம் அப்படின்னு. ஏன்னா ஈஸியா இருக்குல்ல. முட்டி வலி ரொம்ப சொல்லுவாங்க பேஷண்ட்ஸ்லாம். உளுந்த மாவை வந்துட்டு முட்டை வெள்ளைக்கரு மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு முட்டியில தடவிட்டு வெள்ளை துணி சுத்தி தூங்குங்க, காலையில எந்திரிச்சு குளிச்சிருங்கன்னு சொல்லுவேன். சூப்பரா இருக்குமா, நல்ல ரிசல்ட் இருக்கும். எனவே மருந்துன்னு அந்த காலத்துல நம்ம வந்து சும்மா எல்லாம் சொல்லல, நம்ம வீட்டுல இருக்கிற நிறைய இருக்கு. இதுல கொண்டக்கடலை, இதுல ஒவ்வொரு சத்து பொருட்கள் இருக்கு. நீங்க வந்துட்டு அணிய டிஸ்கஸ் பண்ணுங்க. ஆனா நான் இந்த தோசைன்னு சொல்லுவேன், என் பக்கத்துல ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சிருக்கேன். இவங்க என்னன்னா எங்க வீட்டோட தோசை எக்ஸ்பர்ட். என்னோட டெய்லி மார்னிங் டிஷ்ஷே வந்துட்டு இந்த சிறுதானிய தோசை தான். 2 தோசை அவங்க சுடுவாங்க. இந்த ரெடி பண்ணி வச்ச மாவுல இப்ப அவங்க தோசை சுட்டு, குறிப்பா குழந்தைங்களுக்கு வெயிட் போடணும், வெயிட் கம்மியா இருக்கு, இல்ல டயபெட்டிக் பேஷன்ஸ் இருக்காங்க, உடம்பு வெயிட், சுகர் கூடாது, ஆப்வியஸா கொலஸ்ட்ரால் குறையும், பிபி குறையும். இதுல இருக்கிறது எல்லாமே குளூட்டன் ஃப்ரீ. இந்த தோசையில நெய் விட்டு சாப்பிடும் போது மசில் பாடி பில்ட் பண்றதுக்கு. இப்போ பட்னியா வந்து வெயிட் குறைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சாப்பிடவே மாட்டாங்க வெயிட் ரெடியூஸ் பண்ணணும். நான் இப்ப வெயிட் ரிடக்ஷன் பிளான்ல இருக்கேன். காலையில 2 சிறுதானிய தோசை, மத்தியானம் கவுனி அரிசி, நைட் ஃப்ரூட்ஸ். ஒரு வேளை பட்னியா இருக்க மாட்டேன், ஆனா ஹெல்த்தி பேலன்ஸ் டயட். எனக்கு வந்து இந்த சாப்பிடாம இருந்து ஸ்டார்விங்ல இருந்து 11 மணி ஸ்நாக்கு, 2 மணி ஸ்நாக்குன்னு வெறும் முளைக்கட்டின பயிர் வச்சுட்டு எதுவுமே அப்பல நல்ல ஃப்ரூட்ஸ், இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியா ஒர்க் அவுட் பண்ணி வெயிட் குறைக்கிறது.